வணக்கம். பாராளும் பறையர் கழகம். ஆதிப்பறை சிவனின் ஆதிப்பறை சக்தியின் பிள்ளைகளான எமது உயர் அறிவுக்குடி பறையர் சொந்தங்களுக்கு வணக்கம். பறையர் இளைஞர்கள் இளைஞிகள் கோஷம் போட்டு கொடிப்பிடிக்கும் அரசியல்வாதியானாலும் சரி, பால அபிஷேகம் செய்து திரையில் தோன்றும் கதாநாயகன் மேல் பூவள்ளி வீசும் திரை கதாநாயகனும் சரி, அவர்களின் பிள்ளைகள் எங்கு இருக்கிறார்கள், எந்த நாட்டில் படிக்கிறார்கள், என்ன படிப்பு படிக்கிறார்கள் என்று நாம் பறையர் இளைஞர்கள் இளைஞிகள் சிந்தித்ததுண்டா? நாம் என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்று சிந்தித்ததுண்டா? கதாநாயகன் படம் வெளியாகும்போது அவன் பிள்ளைகள் வந்து யாரும் பாலாபிஷேகமோ பூவள்ளி தூவியோ வாழ்த்தவில்லை, கோஷம் போடவில்லை. ஆனால் நாம் அவர்களுக்காக ஏன் கோஷம் போட வேண்டும்? நமது நேரத்தையும் நாம் உழைத்த பணத்தையும் வீணாக செலவழிக்க வேண்டும்? அந்த நேரத்தையும் பணத்தையும் நமது குடும்பத்துடன் செலவழித்து பணத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல ஆடைகளும் உணவுப் பொருள்கள் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக வாழலாமே. அதுபோல்தான் அரசியல் கட்சிகள் பின்னால் ஓடுவது. எந்த அரசியல் கட்சி தலைவனும் அவர்களுடைய பிள்ளைகளை கூட்டத்தில் கூட்டி வருவதில்லை, கோஷம் போட வைப்பதில்லை, கொடிப்பிடிக்க வைப்பதில்லை. அந்த அரசியல்வாதிகள் ஊழல் செய்யும்போது அவர்கள் பிள்ளைகள் யாரும் போராட்டம் செய்வது கிடையாது, தீக்குளித்து தற்கொலை செய்வதும் கிடையாது. அவர்கள் மனைவிமார்களும் வந்து போராட்டம் செய்வதில்லை. நாம் எதற்காக அவர்கள் ஊழல் செய்த அரசியல்வாதிகளுக்காக போராட வேண்டும், கொடிப்பிடிக்க வேண்டும், மறியல் செய்ய வேண்டும், தீக்குளித்து தற்கொலை செய்ய வேண்டும்? ஒவ்வொரு அரசியல்வாதிகளின் பேச்சுகளை கேளுங்கள். என்னை கைது செய்தால் தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும், என் தொண்டர்கள் தீக்குளிப்பார்கள் என்றுதான் கூறுவானே ஒழிய, என்னை கைது செய்தால் என் குடும்பங்கள் மறியல் செய்யும், என் மகளோ தீக்குளித்து தற்கொலை செய்வார்கள் என்று எந்த அரசியல்வாதியும் சொல்வதில்லை, செய்ததும் இல்லை. மேடையிலே மேடை பேச்சு ஒரு போதை, பலவாறு புழுகுவார்கள். இங்குள்ள நல்ல சம்பவங்களை நினைவுபடுத்தி பெருமைப்படுத்த மாட்டார்கள். எந்த நாட்டிலோ இருந்து படையெடுத்து வந்த மன்னர்களையும் பாரத நாட்டின் மீது படையெடுத்து 20 வருஷம் 26 வருஷம் 36 வருஷம் இங்கு வந்து படையெடுத்து இங்கு உள்ள செல்வங்களை கொள்ளையடித்து சென்றார்கள் என்று திருட்டு மன்னர்களை பெருமையாக பேசி மேடையிலே வியாபித்து பேசுவார்கள். இப்படி பேசுவவர்கள் எல்லாம் பறையர்களாகவும் இருக்க மாட்டார்கள், தமிழர்களாகவும் இருக்க மாட்டார்கள். இது ஒரு மேடை பேச்சு, போதையான பேச்சுகள். ஆக இந்த மாதிரி ஒரு கதாநாயகன் போதை, அரசியல் போதை, மேடை பேச்சு போதைகளை விட்டுவிட்டு நாம் யார், நாம் என்ன செய்ய வேண்டும், நமது வரலாறு என்ன என்று நம்மை நாமே அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று திருவள்ளுவ பறையனார் நமது தாத்தா எழுதிய குறட்களை எப்போதும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். எவர் பேச்சையும் நம்பாதீர்கள். எது உண்மை எது பொய் என்று பகுத்தறிந்து நாம் ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சிந்தனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இன்று பறையர் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எம் பறையர் சொந்தங்களே, யார் மேடை பேச்சுகளையும் யாருடைய போதனைகளும் தயவு செய்து நம்பிவிடாதீர்கள். உங்களை நம்புங்கள், உங்கள் பெற்றோரை நம்புங்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாய் தந்தை என்ன சொல்கிறார்களோ அதுதான் உண்மையாக இருக்கும். தான் பிள்ளை நன்றாக வளர வேண்டும் என்றுதான் எந்த தாய் தகப்பனும் பறையர்கள் சொல்லுவார்கள், நல்ல அறிவு சொல்வார்கள். ஆகவே பறையர் ஒற்றுமையும்
பறையர் முன்னேற்றம்தான் மிக மிக முக்கியம். வணக்கம். பாராளும் பறையர் கழகம் என்று சொல்லுங்கள். தாழ்வு மனப்பான்மையை வெல்லுங்கள். நன்றி, வணக்கம்.